உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வரக்கூடிய தீர்க்கதரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறியிருக்கிறது. அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்களை பற்றி கூறிய தீர்க்கதரிசனம் நிறைவேறியிருக்கிறது. அவைகளில் சில முக்கிய தீர்க்கதரிசனங்கள் இப்போ நான் கூறுகிறேன். ஜெயலலிதா அவர்களின் மரணம், ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் முதலமைச்சர் பதவி தற்காலிகமானது தீர்க்க தரிசனம். சசிகலா நடராஜன் அவர்களுக்கு சிறையிருப்பு கொடுத்தது. எடப்பாடி அவர்கள் 2021 தேர்தலில் தோற்றது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலில் ஜெயித்து முதலமைச்சரானது தீர்க்க தரிசனம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோற்றது தீர்க்க தரிசனம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு கொடிய வாதை கொடுத்தது தீர்க்க தரிசனம். இந்திய பிரதமராக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயித்தது தீர்க்க தரிசனம். மேற்கண்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் என் தேவநாயக கர்த்தர் கூறினார், நிறைவேறியது. இவைகளையெல்லாம் மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் தனித்தனி பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், பார்த்து தெரிந்துகொள்ளுங்கள். தற்போது என் தேவநாயக கர்த்தர் ஒரு அரசியல்வாதி ஆட்சியாளர் பற்றி கூறியிருக்க தரிசனம். அதாவது ஜோ பைடன் அவர்கள் இப்போது அமெரிக்க அதிபராக இருந்து கொண்டிருக்கிறார். என் தேவநாயக கர்த்தர் அவரை குறித்து கூறிய தீர்க்கதரிசனம் என்னவென்றால், அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு விரோதமாக கருத்து நீட்டி இருக்கிறேன். அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. தொடராது தொடராது தொடராது. 2020 அமெரிக்க அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2024 செப்டம்பர் அக்டோபர் பதவி முடிவுக்கு வருகிறது. நவம்பர் தேர்தலில் ஆக்சுவலாக ஒரு 2024 முடிவு வந்துடும். ஆனால் பதவி தொடராது என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 5/7/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஓகே, டிக்கட்டோந்தோ மேப்பே டிம்மி பிப்பதம்மட்டா இருந்துக்க சுகீடி அமெரிக்க தேசம் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவன் அதிகாரம் அவனுக்கு தொடராது. அவன் அதிகாரம் அவனுக்கு தொடராது. அவன் அதிகாரம் அவனுக்கு தொடராது. 9/7/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். அவனோடு உன்னை உறவாட ஆதியில் நான் திட்டமிட்டிருந்தேன். என் சித்தம் என் திட்டம் மாற்றினேன். அவன் அதிகாரத்திலிருந்து அவனை நான் நீக்க ஆயத்தமாயிருக்கிறேன். 17/7/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஓகே, அடதட கொடுந்தது திட்டமே அகர பாரோரு மேரி மாரோ மேரி மாரோ மேரி. அமெரிக்க தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவன் அதிகாரம் அவனுக்கு தொடராது தொடராது தொடராது. மேற்கண்ட தீர்க்க தரிசனங்களின்படி 2024 அக்டோபர் மாதம் அமெரிக்க அதிபர் பதவி ஜோ பைடன் முடிவுக்கு வருகிறது. அது நிறைவேறப் போகிறது. அது சொன்னது நிறைவேறப் போகிறது. அப்பதவி அவனுக்கு தொடராது தொடராது தொடராது. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறி இருக்கிறது?
இப்பொழுது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று 21/7/2024 என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு செய்திருக்கிறார். இவைகள் நான் டிவி சேனல் மூலமாக செய்தித்தாள் மூலமாக தெரிந்து கொண்டேன். ஸோ கடவுள் கூடிய தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேறியது. 5/7 என்று சொல்ல ஆரம்பிச்சார். 3 நாள் சொன்னார் தீர்க்க தரிசனம். பதவி தற்காலிகமானது. ஆமா, அந்த என்ன சொல்ல முடிவு வருகிறது. பதவி தொடராதினாரு. நான் போட்டியிட போறேன்னு விலை கொண்டார். ஸோ பதவி அடுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கிடையாது. என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறியிருக்கிறது. மாமனிதன் இம்மாற்றவர்களால் தொடர்ந்து பாருங்கள், எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.